குட் மார்னிங் கைஸ். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் அவங்களுக்குள்ள டெஸ்ட் பேட்ச் நம்மளோட டெலிகிராம் சேனலில் போயிட்டுருக்கு. இதில் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஃபார்மசூட்டிக்ஸில் அன்டில் ஃபார்மகோபியா வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஆல்ரெடி டெஸ்ட்டு க்ரியேட் பண்ணி ஃபார்ம் வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் டெலிகிராம் சேனலில். போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது ஃபார்மகாக்னசியில் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு சிலபஸில் இந்த அன்டில் இந்த கிளாஸிஃபிகேஷன் வரைக்கும் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், அதுக்கு முன்னாடி வந்து இன்ட்ரோடக்ஷன் ஸ்கோப் ஆஃப் ஃபார்மகாக்னசி அது வரைக்கும் 2 டெஸ்ட்டு லிங்க்கு கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அதுலேருந்து எடுப்பாங்களோ அதை விட எக்ஸ்ட்ராவே எடுத்து கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும், அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் இதை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ரிவர்ஸில் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்னா அதிலேருந்து போயிட்டு நீங்கள் புக்கை எடுத்து நீங்கள் படிங்க. குயிக்காக சிலபஸ்ஸு கவர் ஆகும். நீங்கள் பிளைண்டாக கண்டினியூஸாக படிச்சுட்டு போனீங்கன்னா சிலபஸ் கவர் ஆக லேட் ஆகும். உங்களுக்கு வந்து எக்ஸாம் நெருக்கமாக வர்றப்போ கான்ஃபிடென்ட் கம்மியாகும். ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. நீங்கள் கீ பாயிண்ட்ஸ் ஏரியா மட்டும் படிங்க. இப்போலேருந்து 3 மந்த்துக்குள்ளே எக்ஸாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் கீ பாயிண்ட் மட்டும் படிங்க. ஏன்னா தமிழ் நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உள்ள இதுவும் நம்மளோட யூடியூப் சேனலில் போடுவோம். ப்ளஸ் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். அதனால் மறக்காமல் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் படித்து முடிச்சுட்டு தான் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கேட்டு பாருங்கள். இல்லை யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் இருந்தால் கேட்டு பாருங்கள். டெஸ்ட்டுக்கும் படிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது பாதி விஷயம் உங்கள் மைண்டில் போகும், உள்ளே போய்ட்டு ரிஜிஸ்டர் ஆகும். அடுத்தது வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை ரீகால் பண்ணுறதுக்கு அந்த டெஸ்ட் சமயத்தில் அந்த ஆன்சரை ரீகால் பண்ணும்போது அது கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆகும். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் ஃபார் ஸ்டடிங். அதனால் நீங்கள் கண்டினியூஸாக டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டே இருங்க. படித்தாலும் படிக்காட்டி போனாலும் தெரியாத பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுட்டே இருங்க ஒரு நோட்டில். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஷெடியூல் பிரகாரம் அதை ஒரு டைமில் ஈவினிங்லையோ இல்லை ஆஃப்டர்நூனுக்கு மேலேயோ அதை படிங்க. மார்னிங்கில் டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு இல்லை, எங்கெங்கெல்லாம் டெஸ்ட் கிடைக்குதோ டெஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டு அதில் வர்ற மிஸ்டேக்ஸ் எதுவோ அதை மட்டும் ஆஃப் டே படிங்க. நீங்கள் நான் ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் உள்ள சிலபஸில் உள்ள பார்ட் எல்லாத்துக்குமே பார்ட் வைஸ் வந்து டெஸ்ட் லிங்க்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். தேவைப்படுறவங்க நீங்கள் வந்துட்டு அப்பப்போ அட்டன் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு அதுக்கான ஸ்கோர் வந்து இம்மீடியட்டாக நீங்கள் அட்டன் பண்ண ½ hour 1 hourக்குள்ளே வந்துடும். நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கோர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன், உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இமெயிலுக்கும் வந்து உங்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ணதோட ஒரு காப்பி வரும், எதாவது நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னு. டெஸ்ட்டு ரிசல்ட்டும் ஒரு இமெயில் உங்களுக்கு ஒரு காப்பி வரும், 2 வரும். அதை வச்சு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்கள் படிச்சிக்கலாம். அதை வச்சு நீங்கள் புக்கில் போய்ட்டு எடுத்து படிக்கலாம். தயவு செஞ்சு நீங்கள் கண்டினியூஸாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.